மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இட்லி நமக்கு சாஃப்டாக வரத்துக்கான ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது உளுத்த மாவு பத்தலை அப்படின்னாக்கா, நம்ம வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெண்டைக்காவை மாவோடு சேர்த்து ஒரு மிக்சியில் அடித்து மாவு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, பாயசத்துக்கு போடுற ஜவ்வரிசி, அதை ஒரு கையளவு ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இட்லி சாஃப்ட் கிடைக்கும். அடுத்ததாக தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, சுடு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது வடித்து அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவை கொஞ்சம் சுடு தண்ணியில் அரிசியை ஊற வச்சு, கொஞ்சமாக அரிசி மட்டும் சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இட்லி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்தது ஃபிஃப்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவுல் இருக்குது பார்த்திங்களா, அவுலை ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு அவுலை நம்ம அது கூட மிக்சியில் அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இட்லி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.